ஒரு தாய் மான், அதனுடைய குட்டி மான் புல்லை ரெண்டும் காட்டுக்கு மேய்ச்சலுக்காக செல்கிறது. குட்டி மானில் நல்லா துள்ளி குதித்து ஓடும். அம்மா பேச்சை கேட்காம அது பாட்டில் நல்லா ஓடி ஆடி போயிடுச்சு. காட்டின் நடுப்பகுதிக்கு செல்கிறது. அதனுடைய முன்னால் ஒரு பாதாளம் இருக்கின்றது. வெயில் அதிகமாக இருந்ததால் அதனுடைய பின்புறம் காட்டு தீ பற்றி எரிகிறது. இந்த புறம் ஒரு சிங்கம் இருக்கின்றது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு வேடன் இருக்கின்றான். நடுவில் அந்த குட்டி மான் மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒன்றும் தெரியல. 4 பக்கமும் பிரச்சனை இருக்குது. பாதாளம், பின்னாடி காட்டுத்தீ, இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் வேடன் அம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. 4 பக்கமும் துன்பம் இருக்கிறது. ஆனால் இந்த குட்டி மானுக்கு தெரியல. அது பாட்டில் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் தாய்க்கு தெரிகிறது, பின்னால் இருக்கிற தாய், என்னுடைய பிள்ளை ஆபத்தில் மாட்டிக்கொண்டது என்று பின்னாடி உள்ள தாய்க்கு தெரிகிறது. ஆனால் போய் பிள்ளைய பயமுறுத்திடக்கூடாது, ஏதாவது சொன்னால் பயந்துடும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் மான் என்ன செய்யுன்னா கடவுளை பார்த்து வேண்டுது, என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் திடீரென்று வானத்தில் ஒரு இடி. அந்த இடி யார் மேலே விழுவுதுன்னா அந்த வேடன் மேலே விழுந்துருது. அந்த வேடன் மேலே விழுந்துன்னு அந்த குறி வச்ச அம்பு அந்த சின்ன மான் மேலே படாமல் சிங்கத்து மேலே பட்டு சிங்கத்தை காலி பண்ணிடுது. இந்த பக்கம் இடி விழுந்து இவன் போயிடலாம். இடிக்கு அப்புறம் மழை பெய்கின்றது. மழை பெய்த உடனே அந்த காட்டு தீ தானாக அணைந்து போய்விடுது. துன்பங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த புள்ள சொல்லுது, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா, அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. அப்போ புள்ள சொல்லுது, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றார். அவள்தான் புனித ஆரோக்கிய அன்னை. நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறார்.